இனிய இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இப்போ ஒரு குடும்பத்தில் பார்க்குறோம், அப்பா கோபக்காரராக இருக்கார், அம்மா ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. அதாவது அப்பா கோபக்காரர், அம்மாவுக்கு நான் செல்லம். கண்டிப்பான அப்பா, கனிந்த தேவதையான அம்மா, இப்படியெல்லாம் நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம் இல்லையா? இது இன்றைய பதிவிற்கான முன்னுரைங்க. இப்போ நம்ம சாஸ்திரத்தில் 2 வார்த்தை இருக்குங்க. வேத புராணங்களில் பிரியம்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஹிதம்னு ஒரு வார்த்தை இருக்குது. என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். பிரியம்ங்கிறது இப்போதைக்கு தற்சமயத்திற்கு இனிமையாக இருக்கிறதுங்க. ஹிதம்ங்கிறது தற்சமயத்துக்கு இனிமையாக இல்லைனாலும் வெறுக்கத்தக்கிற மாதிரி இருந்தாலும் பிற்காலத்தில் நன்மை தரக்கூடியதுங்க. அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உலகில் தாயார் பிரியம் காட்டுறவர், தந்தை ஹிதம் காட்டுறவர். ஒரு ஸ்லோகம் இல்லாமல் எப்படி நம்ம பதிவிருக்க முடியும்? மாதா பிதா பிராதக நிவாச சரணம் சுக்ருத் கதிர் நாராயணா அப்படிங்கிறது ஸ்லோகம். இப்போ இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் பார்க்கலாம். அர்த்தம் எப்படின்னா, மாதா தாய், பிதா தந்தை, பிராதக சகோதரன், நிவாச இருப்பிடம், சரணம் அடைக்கலம், சரண் புகுந்த இடம், சுக்ருத் நலம் விரும்பும் நண்பன், கதி நற்கதி. அதாவது விளக்கம் என்னன்னா, நாராயணன் ஒருவனே நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் வசிப்பிடமாகவும் பாதுகாப்பான அடைக்கலமாகவும் நன்மை செய்யும் நண்பனாகவும் நம் வாழ்வின் இறுதி லட்சியமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தாயாய் பிரியத்தையும் தந்தையாய் ஹிதத்தையும் செய்பவன் நாராயணன். அது ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதே தான் குலசேகர ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா, குலசேகர ஆழ்வாருங்க, தான் நோக்காது எத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்று இருந்தேன்னு. ராஜா சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறாருங்க, கண்டிப்பாக இருக்காருங்க, ஆனால் அது நல்லதுக்கு தான், ஹிதம்னு எடுத்துக்கணும். அதை இப்போ அரசன் குடிமக்களுக்கு சில கட்டுப்பாடுகள் விதிக்கிறான், தண்டனைகள் கொடுக்குறான், அது ஹித புத்தினால். இப்போ பாருங்கள், ஃபாஸ்டேக்னு ஒன்று ஆரம்பித்த புதுசில் நமக்கு என்ன இருந்துச்சு, கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அந்த ப்ரொசீஜர்களை பொறுப்பு. ஆனால் போக போக என்ன ஆச்சு, நமக்கு அது இப்போ சுலபமாக ஆயிடுச்சு. இல்லைன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா 500 ரூபாயை கொடுத்துட்டு 60 ரூபாய்க்கு சில்லறை வாங்கிட்டு இருப்பாங்க, அது இப்போ இல்லை. அதேமாதிரி ஒரு மருத்துவர் நோயாளியின் நன்மைக்காக கடுமையான சிகிச்சைகளை மேற்கொள்கிறார். அதாவது பழைய முறையில் சஸ்திரம், அது அப்புறம் க்ஷாரம், அப்புறம் அக்னி, தீயினால் சுடுறது நிறைய இருந்துச்சு. அது மாதிரி. ஆனால் அதெல்லாம் எதுக்கு பண்ணுறாரோ, நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுறாரு. அது மாதிரி பகவான் தன் பக்தர்களுக்கு துன்பம் வரும்பொழுது அதை வேடிக்கை பார்ப்பதில்லை. ஒரு மருத்துவர் நோயாளியை குணப்படுத்த அறுவை சிகிச்சை என்னும் வலிமிகுந்த சிகிச்சை செய்கிறது மாதிரி பக்தர்களின் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள், கர்ம வினைகள் எல்லாம் நீக்கி அவங்கள தூய்மைப்படுத்தி தன்னிடம் பக்தி பெருக செய்வதற்காக பகவான் செய்கிறார். இது பகவான் கருணையின் வெளிப்பாடு. அப்போ உங்களுக்கு பிரியம் ஹிதம் அப்படிங்கிற வார்த்தைகள் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.